கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர விவரங்களை வரும் 15ஆம் தேதிக்குள் அளிக்க எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னதாக எஸ்பிஐ தரப்பிலிருந்து தேர்தல் பத்திரங்கள் அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்கு கால அவகாசம் எஸ்பிஐ தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது. 4 மாத கால அவகாசம் தேவை என்றும் அது பாதுகாப்பாக உள்ளது, அதனை உடனடியாக வெளியிடுவதற்கான வாய்ப்பு குறைவு, எனவே 4 மாத கால அவகாசம் வேண்டும் என எஸ்பிஐ தரப்பிலிருந்து கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் பத்திர விவரங்களை நாளைக்குள் வழங்க உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. இந்த உத்தரவை வழங்கி எஸ்பிஐயின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திர விவரங்களை நாளைக்குள் அளிக்க எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு கால அவகாசம் கோரிய எஸ்பிஐயின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், நாளைக்குள்ள தேர்தல் பத்திரங்களை வழங்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆனா எஸ்பிஐ தரப்பிலிருந்து 4 மாத கால அவகாசம் வேணும் அப்படின்னு கோரியிருந்தாங்க. இப்ப அடுத்தது எஸ்பிஐ தரப்பிலிருந்து என்ன பண்ண போறாங்க? இந்த உத்தரவு குறித்த முழுமையான விவரங்களையும் பதிவிடுங்க. ஆனந்தி, எஸ்பிஐ வங்கிக்கு இனி இந்த விவகாரத்துல எந்த ஒரு வாய்ப்பும் இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு பிறப்பிச்சிருக்கக்கூடிய உத்தரவு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னா, நாளைக்குள்ள ஒர்க்கிங் அவர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய வங்கி செயல்படக்கூடிய அந்த நேரத்துக்குள்ள எஸ்பிஐ வங்கி கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அரசியல் கட்சிகள் யார் யாருக்கிட்ட இருந்து என்னென்ன டினாமினேஷன் எவ்வளவு தொகையை வாங்கினாங்க, அது எந்த கட்சிகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான அனைத்து விவரங்களையும் டோனரோட நேம், ஒரு அந்த நன்கொடை வழங்கியவருடைய பெயர் உட்பட அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிக்கணும், இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாளைக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்திருக்கு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள மாலை 5 மணிக்குள்ள அந்த விவரங்களையும் வெளியிடணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான உத்தரவு அப்படின்றது வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல்ல பேசிக்கான இந்த வழக்குடைய சற்று ஒரு சின்ன பின்னணியை பார்த்தோம்னா தான் நேயர்களுக்கும் புரியும். என்ன விஷயம்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் பத்திரம் விவகார முறைகள்ல அவங்க அதை அனுமதிச்சிருந்தாங்க. மத்திய அரசுடைய சட்டமும் அதுக்கு அனுமதிக்கிறது நமக்கு தெரியும். இந்த தேர்தல் பத்திரம்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரல் பாண்டு இந்திய அரசியல் சாசனத்துடைய பிரிவு 19 உட்பிரிவு 2ஐயும் அரசியல் சாசன பிரிவு 14ஐயும் மீறும் வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர முறையே ரத்து செஞ்சிருந்தாங்க. இது சம்பந்தமான அனைத்து சட்ட திருத்தங்களையும் ரத்து செஞ்சிருந்தாங்க. இதனை அடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அரசியல் கட்சிகள் யார் யாருக்கிட்ட இருந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் எல்லாம் வாங்கினாங்க, எவ்வளவு தொகைக்கு எவ்வளவு நன்கொடையா வாங்கினாங்க அப்படின்ற டீட்டெயில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி தேர்தல் பத்திர விவரங்கள் அது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்கு கால அவகாசம் கோரிய எஸ்பிஐயின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து நாளைய தினத்திற்குள் அந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.